செங்கோட்டை அருகே உள்ள வாவா நகரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் திருவிழாவில் சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை துவக்கி வைத்தார் முன்னாள் அமைச்சர் டி ராஜேந்திர பாலாஜி. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள வடகரை பேரூராட்சியின் ஒரு பகுதியான வாவா நகரத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் திருவிழா கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக திருவிளக்கு பூஜை, முளைப்பாரி ஊர்வலம், சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் என கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவின் கடைசி நாளான சிறப்பு பூஜை முடிவுற்ற நிலையில் சிறப்பு விருந்தினர்களான முன்னாள் அமைச்சர் டி ராஜேந்திர பாலாஜி, கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி, தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன், செங்கோட்டை ஒன்றிய கழக செயலாளர் டாக்டர் சுசீகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் முன்னாள் அமைச்சர் டி ராஜேந்திர பாலாஜி பேசுகையில், இந்த பகுதியில் விஸ்வகர்மா சமுதாயத்தினர் அணிகலன்கள், இரும்பு பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் தயாரித்து விற்பனை செய்து வருகின்ற நீங்கள் தெரிந்து எந்த தவறையும் செய்துவிடக்கூடாது. ஒருவர் நம்மிடம் வாங்குகின்ற பொருளை தவறான நோக்கத்துடன் வாங்குவதாக தெரிந்தால் அதற்கு நாம் துணை போகக்கூடாது. நாம் சரியாக நம் தொழிலை செய்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதையும் மீறி வந்தால் எல்லை தாண்டி நான் வருவேன் என்று கூறினார். பின்னர் கோவில் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருந்த அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அப்போது கோவில் நிர்வாகத்தினர் சார்பில் சிறப்பு விருந்தினர்களுக்கு வீர வாழ் பரிசளிக்கப்பட்டது.